திண்டுக்கல் மாவட்டத்தில் புதிய கல்லூரிகள் உட்பட 1595 கோடி மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்கள் இன்று தொடக்கம். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழகத்தில் பொங்கல் கரும்புகள் கொள்முதலில் அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபடுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. அரசு ஒரு கரும்புக்கு 38 ரூபாய் நிர்ணயித்துள்ள நிலையில் அதிகாரிகள் 25 ரூபாய்க்கு கொள்முதல் செய்வதாக குமுறல். ரேட் என்ன சார் சொல்லுங்க அப்படின்னா ரேட் வந்து 25 ரூபாய் ரேட்டுன்னு சொன்னாங்க. சரி என்ன சார் 38 ரூபாய் கவர்மெண்ட் அறிவிச்சுங்குது, நீங்கள் 28 ரூபான்னு சொல்கிறீங்க, இது எந்த வகையில் நியாயம்? 25 ரூபான்னு சொல்கிறீங்க, இது எந்த வகையில் நியாயம் நான் கேட்டேன். இல்லைப்பா, இதெல்லாம் கரும்பு வந்து கொஞ்சம் 6 அடி கரும்பு இருந்தால் தான் 28 ரூபாய், 6 அடி கரும்பு இல்லை, மட்டமாக இருக்குது, மட்டமாக இருக்கிறதுனால 25 ரூபாய் ரேட்டு. கரும்பு கொள்முதல் முறைகேடுகளை கண்டித்து கரும்பு லாரிகளை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம். அதிக கமிஷனுடன் 4000 கரும்புகள் கொள்முதல் செய்தால் 400 கரும்புகளை இலவசமாக கேட்பதாக வேதனை. அமெரிக்காவின் அதிக வரி விதிப்பால் பிரதமர் மோடி தன் மீது மகிழ்ச்சியாக இல்லை. அதிபர் டிரம்ப் கருத்து. வரி விதிப்பிற்கு பிறகு ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை வாங்குவதை இந்தியா குறைத்துள்ளதாகவும் டிரம்ப் தகவல். கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் சத்துணவு ஊழியர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம். தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக போராட்டம். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு. 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரி தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கு. படத்தை நாளை மறுநாள் வெளியிட திட்டமிட்டுள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு நெருக்கடி தரும் அளவிற்கு அந்த படத்தில் ஒன்றுமில்லை. ஜனநாயகன் திரைப்பட தணிக்கை சான்றிதழ் விவகாரம் தொடர்பாக சீமான் கருத்து. அதில் ஒன்றும் தணிக்கை சான்றிதழ் இவ்வளோ தூரம் தடை பண்ணுற அளவுக்கு இதில் ஒன்றும் படம் இல்லை. அது ஏன் சான்றிதழ் கொடுக்குறதுன்னு சொன்னாங்க, ஏதோ ஒரு சான்றிதழை கொடுத்து விட்டுடலாம். அதில் அப்படி ஒன்றும் அதில் அதனுடைய தெலுங்கு பதிப்பை நான் பார்த்தேன், அதில் நெருக்கடி தர அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு எதுக்கு இவ்வளவு இது பண்ணோம்? அதை இழுத்தடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புதுச்சேரியில் முக்கிய சாலையில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர். வாகன ஓட்டிகள் மீது பட்டாசு தீப்பொறிப்பட்டதால் ஆத்திரமடைந்த மக்கள் பாஜகவினருடன் கடும் வாக்குவாதம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து 2.89 கோடி வாக்காளர்கள் நீக்கம். எஸ்ஐஆருக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் 12.55 கோடி வாக்காளர்கள் உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிக்கு நிற்க வைத்து ட்ரிப்ஸ் ஏற்றிய விவகாரம். அலட்சியமாக நடந்து கொண்ட செவிலியரை பணி நீக்கம் செய்து மருத்துவக் கல்லூரி முதல்வர் நடவடிக்கை. வெனிசுலா அதிபருடன் பிரதமர் மோடியை ஒப்பிட்டு பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் பிருத்திவிராஜ் சவான். பிருத்திவிராஜ் சவானின் பேச்சு சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் பாஜக கடும் கண்டனம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமையவுள்ள 4 வழிச்சாலை மேம்பால டெண்டருக்கு உயர்நீதிமன்ற இடைக்கால தடை. போபாலைச் சேர்ந்த நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உத்தரவு.
பொதுக்கூட்டங்கள் அரசியல் கட்சிகளின் கூட்டங்களை நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளுக்கான அரசாணை வெளியீடு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அரசாணையை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தமிழகத்திற்கு காவிரியில் ஜனவரி மாதம் 2.76 TMC நீரை திறந்துவிட வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. லடாக் ஒன்றுபட்ட ஜம்மு காஷ்மீர் பகுதியாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஜம்மு காஷ்மீர் மாநில அமைச்சரான ஜாவித் ராணா நம்பிக்கை. டெல்லி காற்று மாசு வழக்கில் காற்றுத்தர மேலாண்மை குழுவிற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். காற்று மாசு பிரச்சினையை மிகவும் மெத்தனமாக கையாள்வதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி. அதிமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு பெற்று தருமாறு யாரையும் அணுகி ஏமாற வேண்டாம். கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். புதிதாக வருபவர்கள் எல்லாம் வெற்று அட்டைகள் போன்று காற்றடித்தால் பறந்து விடுவார்கள். தமிழக வெற்றிக் கழகம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் மறைமுக விமர்சனம். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை கடுமையாக விமர்சித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் பூதாகரமாக வெடித்துள்ள போலி மருந்து விவகாரத்தில் முதலமைச்சர் வாய் திறக்காதது ஏன் எனவும் கேள்வி. ஆந்திராவில் 2 நாட்களாக ONGC எண்ணெய் கிணற்றில் பற்றி எரிந்த தீ கட்டுக்குள் வந்தது. கடும் போராட்டத்திற்கு பிறகு எரிவாயு கசிவு சரி செய்யப்பட்டு தீ அணைக்கப்பட்டதால் நிம்மதி. கொடைக்கானல் பேரிஜம் ஏரிக்கு இன்று சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிப்பு. நிர்வாக காரணங்களுக்காக பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் ஃபைலிங் நடைமுறை நிறுத்தி வைப்பு. சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிவிப்பு. கிரீன்லாந்து அதன் மக்களுக்கு மட்டுமே சொந்தமானது என ஐரோப்பிய தலைவர்கள் கூட்டறிக்கை. கிரீன்லாந்திற்கு அதிபர் டிரம்ப் உரிமை கோரும் நிலையில் 6 நாடுகளின் தலைவர்கள் எதிர்ப்பு. அரசுமுறை பயணமாக சோமாலிலாந்து சென்றுள்ள இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சோமாலிலாந்தை தனிநாடாக இஸ்ரேல் அங்கீகரித்ததற்கு இஸ்லாமிய நாடுகள் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் பயணம். வெனிசுலா அதிபர் மாளிகை அருகே அடையாளம் தெரியாத ட்ரோன்கள் பறந்ததால் பரபரப்பு. ட்ரோன்களை வெனிசுலா வீரர்கள் சுட்டு வீழ்த்திய நிலையில் தங்களுக்கு தொடர்பு இல்லை என அமெரிக்கா விளக்கம். வெனிசுலா அதிபர் மதுரோவின் வீழ்ச்சி குறித்து ஆன்லைனில் பந்தயம் கட்டி 3.4 கோடி ரூபாய் வென்ற மர்ம நபர். பிரபல ஆன்லைன் பந்தய தளத்தில் $96 பந்தயம் கட்டி கோடிகளை அள்ளிய மர்ம நபர். ஈரானில் இந்தியர்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என ஈரான் தூதர் உறுதி. ஈரானில் தற்போது நிலைமை கட்டுக்குள் உள்ளதாக முகமது பதாலி விளக்கம். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் முதல் சுற்றில் லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி வெற்றி. PV சிந்து மற்றும் சாத்விக் சிராக் ஜோடி தங்களது முதல் சுற்றில் இன்று மோதுகின்றனர். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரின் மொத்த பரிசு தொகை சுமார் 675 கோடியாக அதிகரிப்பு. சாம்பியன் பட்டம் வெல்லும் வீரர் வீராங்கனைகளுக்கு தலா 25 கோடி ரூபாய் பரிசு தொகை. திரிபுரா அணிக்கு எதிரான விஜய் ஹசாரே கோப்பையில் தமிழ்நாடு அணி வெற்றி. தொடர்ந்து 4 தோல்விகளுக்கு பிறகு ஆறுதல் வெற்றி பெற்ற தமிழ்நாடு அணி. ஆஷஸ் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 567 ரன்கள் குவிப்பு. 5வது டெஸ்டில் 183 ரன்கள் பின்தங்கிய நிலையில் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி.